இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். கரெக்டு தானே? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதில்ல யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா, இல்லை ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல. நல்லா கேட்டுக்கிடுங்க, ஓகேவா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கரெக்டு தானே? இந்த உலகத்தில் வெந்தயம், ஆவாரம் பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதனது கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், இல்லை நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழமா? நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், கொய்யா இலை, மாங்காய் இலை, அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் என்னது கிரீன் டீ, அப்போ கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம், கொய்யா இலை, மாங்காய் இலை, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட பதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இந்த 4க்குமே அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? பேலன்ஸ் டயட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க சார். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். புரிஞ்சுதா? கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.